ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. பிக் பாஸ் வீடு ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலா மாற போகுது. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ஒரு இன்டம் கொடுத்திருக்காப்ல. அந்த கிளாஸ்ல இருக்க ஒருத்தரும் ஒரு ரகம் ஒரு விதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான கேரக்டர் அவங்களே எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, முக்கியமா பிரஜன் அவர்களை இவ்வளவு காமெடி ஆக்கி வச்சிருக்கீங்களேன்ற மாதிரி இருக்கு. பிரஜன் அந்த தாடி மீசி எல்லாம் வச்சு நானா இப்படின்னு வரல, அதெல்லாம் இல்ல. இதுக்கப்புறம் தாடி மீசி எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு. அவர் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். அது மட்டும் இல்லாம மாரல் சயின்ஸ் டீச்சரும் அவர் தான், ஓகேவா? அதே மாதிரி கனி அவர்களும் தமிழ் டீச்சர். எனக்கு பிரஜன் மூஞ்ச பார்க்கும்போது காமெடியா இருக்கு. அதை விட காமெடி யார் மூஞ்ச பார்க்கும்போதுனா நம்ம கானா வினோத்தும் ஃபுல்லா ஷேவ் பண்ணிருக்காப்ல. கமுர்தினும் ஃபுல்லா ஷேவ், ஓகேவா? எல்லாம் அப்படியே குழந்தை மாதிரி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் போட்டிருக்காங்க. பட் ஆனா எந்த லெவலுக்கு டாஸ்க விளையாட போறாங்கன்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா அவன் நிறைய டாஸ்க குழி தோண்டி புதைச்சிருக்காங்களே, அதை வச்சு சொல்றேன். சோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சுக்க தேவையில்ல. பட் இருந்தாலும் ஃபன்னா இருக்குன்றது மட்டும் இதுல இருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது மக்களே. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம விஜய் பார்வதி அவர்கள் வார்டனா இருக்காங்க. நம்ம எஃப்ஜே அவர்கள் அசிஸ்டன்ட் வார்டனா இருக்காங்க, ஓகேவா? இப்ப என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே எந்த பிரச்சனையும் இல்லாம தான் ஆரம்பிப்பாங்க. போக போக அடிச்சு போனுங்க. டீச்சர் விசஸ் வார்டன் சண்டை வரும், வார்டன் விசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சண்டைகள் வரும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனா ஃபன்னா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது அரோரா, கமருதீன், அதுக்கப்புறம் கானா வினோத், இவங்க 3 பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்து ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விக்கல் சிக்ரம் அவர்கள்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கதை பார்க்க முடிஞ்சது. அவர் ஏதோ மீசெல்லாம் ஒட்டி வச்சிருக்காப்ல. சோ ஃபன் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எபிசோட்ல. பட் ஆனா எப்ப அடிச்சுப்பாங்கன்னு தெரியாது மக்களே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் மக்களே இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா பிக் பாஸ் அவர்கள் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, பிக் பாஸ் வீடு ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூலா மாறப்போகுது. சோ நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காங்க பிக் பாஸ் டீம், ஓகேவா? இவங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நேத்து லைவ்ல மறுபடியும் நம்ம விஜய் பார்வதியும் கமருதீனும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க போல. அது மட்டும் இல்லாம ஊட்டி எல்லாம் விட்டுக்கிறாங்க. இதை பார்க்கும்போது அரோரா கிட்டே பேச மாட்டேன், நான் விஜய் பார்வதிட்டே பேச மாட்டேன்னு சொல்லி கமருதீன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாப்ல. பட் இருந்தாலும் விஜய் பார்வதி அவங்க உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணி, இதே மாதிரி நீ ஒரு வாரமா இப்படிலாம் இருந்தாலும் எனக்கு எப்போ தோணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போச்சு. பிக் பாஸும் கலாச்சி விட்டாப்ல. சோ இதெல்லாம் நேற்று நைட்டு லைவ்ல நடந்துட்டு இருந்தது மக்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. யாருக்குள்ள எப்ப முட்டோன்னு தெரியல. அரோராக்கு சுத்தமா விஜய் பார்வதி பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்லும் போதும் நீ விஜய் பார்வதி உன்னை எவ்வளவுதான் காண்டியத்தினால நீ சைலண்டா போயிடுற, அவ எவ்வளவு அடிச்சாலும் நீ கம்னே இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க வேற ஏத்தி விட்டு போனாங்க. ரியா அவர்கள் தான் பேசினாங்க. அதே மாதிரி கமருதீனுக்கும் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாப்ல, நீ தனியா தானே விளையாட வந்த, தனியா விளையாடிட்டு போ, ஏன் இப்படி அதாவது ஜாயின் பண்ணி விளையாடாத, தனியா விளையாடனா நீ அந்த இடத்துக்கு போயிடுவ, அதாவது ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாப்ல. இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா அவர்கள், முக்கியமா சாண்ட்ரா நான் வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு எல்லா உண்மைகளும் போட்டு உடைச்சாங்க. இந்த வந்த வீடியோ கால்லயே முக்கியமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணப்பட்டது சாண்ட்ரா அவர்களுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாம பிரஜனுக்கும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணப்படுது. ஆனா பிரஜன் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. பட் சாண்ட்ரா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது உங்க ஃபேமிலி, உங்க குழந்தை எல்லாம் வெளியே நல்லா இருக்காங்க, ஓகேவா, நான் பாத்துக்கிறேன் வெளியே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம், நீ இந்த கேமை ஒழுங்காவே விளையாடல. இந்த கேம்ல நீ உன்னோட ஹஸ்பண்ட காப்பாதே தான் விளையாடிட்டு இருக்க. அவருக்கு எதுக்கு நாமினேஷன் பாஸ் கொடுத்த? உன்னோட கேம்ல ஈவிலிஸ்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம வில்லனிஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய விஷயங்களை இன்புட்ஸா நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கு கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் சாண்ட்ரா உடஞ்சி இந்த மாதிரி சரி வேணா, இதுக்கப்புறமேட்டு நான் வெளியவே போயிடுறேன், பேர் ரொம்ப கெடுது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பிரஜன் கிட்ட புலம்பதை பார்க்க முடிஞ்சது. சோ இந்த மாதிரிலாம் நேற்று நைட் நிறைய விஷயங்கள் நடந்து மக்களே லைவ்ல. சரி, கம் பேக் டு ப்ரோமோ 1. இதுதான் மக்களே இன்னைக்கான ப்ரோமோ 1. பிக் பாஸ் வீடு ரெசிடென்சியல் ஸ்கூலா மாறி இருக்கு. யார் யார் என்னென்ன அட்ராசிட்டி எல்லாம் பண்ண போறாங்க லைவ் பார்த்து நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.